சினிமாலையும் கூட காமிச்சிருக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி கொடுத்தா மூக்கு வழியே வெளியில் வருது. எப்படிங்க? படுத்து படுக்கையே இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரனால எப்போ வேணாலும் செய்தி வரும், கடலுக்கு போகிறாங்க கண்டிஷன் இருக்கிறாங்க. ஒரு 13 லட்சம் ரூபா இந்தியாவிலே நியூரோவில் வந்து சவுத் இந்தியாவில் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு பெங்களூரில் இருக்குங்க, சரிங்களா? அங்கே 13 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணிட்டாங்க. அங்கேருந்து கேரளாவில் போய் பார்த்தா நல்லா இருக்குன்னு யாரோ சொன்னதுனால கேரளாவுக்கு போய் ஒரு 5-6 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு அப்புறம் ஆம்புலன்ஸ் மூலியமாக தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வராங்க, சரிங்களா? கூப்பிட்டு வராங்கிறத விட எடுத்துகிட்டு வராங்கிற மாதிரி, புரியுதுங்களா? அப்போது உயிர் வெளியில் போயிடக்கூடாதுன்ட்டு அழுதுட்டு அந்த அம்மா வந்து வீட்டில் படுக்க வச்சுருக்குறாங்க. அந்த சமயத்தில் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்தவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் ஃபாரின் போயிட்டாருன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஃபாரினில் தான் இருந்தார், சிங்கப்பூரில் வேலைக்கு போனவர். இது ஒரு வருஷத்துக்கு முன்னால் பாதிச்சு இப்படி வந்துட்டார், சரிங்களா? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு முன்னால் அவரோட பாடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஜேசிபி டயர் இருக்கிறதுலே பெரிய டயர் தானே, ஜேசிபி வண்டியோட டயர் பெருசாக தானே இருக்கும். அதை ஒருத்தரே கூட்டிகிட்டு போய் வண்டியை மாட்டி வரான். அந்த அளவுக்கு ஆள் திடகாத்திரமாக இருந்தவர் நான் பார்க்க இப்படி இருக்கார். தண்ணியை உங்களுக்கு போலீங்க ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? அரை இட்லியும் கூட ஒரு நாளைக்கு அவரால் கன்சியூம் பண்ண முடியல. அவருக்கு கரைச்சி ஊட்டினாலும் கூட ஸ்பூனில் ஃபீட் பண்ணாலும் அதுவும் வெளியில் வந்துடுது. ஸோ இந்த கண்டிஷனில் சொன்னாங்க, எனக்கு வீடியோ காலில் காமிச்சாங்க. அப்போ நான் அந்த மாதிரி ஒரு உருவத்தை உலகத்தில் பார்த்ததே இல்லை, கரெக்டுங்களா? நம்ம பார்த்தோன்னு ஒரு பயம் தானே வரும். அப்படி ஒரு உருவத்தை இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். வெறும் எலும்பு கூடு படுத்துட்டு இருக்குது, கண்ணாமூலி அப்படின்னு அப்படி இருக்கு. அப்போது அந்த ஒரு பொசிஷன் இருக்கையில் நான் இதுக்கு என்ன இதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க தசை சிதைவு நோய் அப்படிங்கிறது, சரிங்களா? இப்போ நெப்போலியன் சாரோட பையனுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு டைப் ஆஃப் இதனோட இன்னொரு மாடல்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இங்கே ட்ரீட்மெண்ட் இல்லாத காரணத்தினால தான் அவருக்கு அமெரிக்காவுக்கு போய் வீல் சேர்ந்து அவர் ஒன்றும் வச்சுருக்காங்க. அந்த நபரை இப்போ ரீசெண்டாக கூட அவருக்கு கல்யாணம் நடந்துச்சு, கரெக்டுங்களா? அவர் வீல் சேர்ந்து தான் இருக்கிறார். உண்மை தானே? இந்தியாவில் அது ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு தான் அவர் வசதி இருந்ததுனால அங்கே ஊருக்கு போயிட்டார், கரெக்டுங்களா? ஓகே. அப்போ இந்த பொசிஷனில் இருக்கையில் எனக்கு அந்த இவங்க கன்வே பண்ணுறாங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. நான் படித்து பார்த்துட்டு என்னோட அண்ணன் பணியை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதியில் எம்டி, சரிங்களா? டாக்டர் எம்டி படிச்சிருக்கிறாரு. அவர் லெக்சரராகவும் இருக்கிறார் காலேஜில், சரிங்களா? ஸோ அப்போ அவர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டு சர்ஜன்ஸ் கேட்டேன். அப்போ இதில் வந்துப்பா அவருக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிற பிரச்சனை தான். ஸோ இவங்களுக்கு வந்து அவரோட அணுவே இன்னொரு அணு சாப்பிடும் அப்படிங்கிறத பிரச்சனை, சரிங்களா? அவரோட நோய் எதிர்ப்பு அணுக்களே அவரோட இன்னொரு நோய் எதிர்ப்பு அணுக்களை சாகடிச்சு உள்நாட்டு போருங்கிற மாதிரி, சரிங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க 2 பேரும் ஜனம் கொடுக்குற மாதிரி அனந்தபி அடிச்சுக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். அப்போது இந்த டிஃபென்ஸுக்கு வந்து பெருசாக மருந்து சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறதான் சொன்னேன், சரிங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, இது தேத்துறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், ஏங்க இது வந்து ஒரு 5% கூட சான்ஸ் இல்லை, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்டேன் அந்த ஒய்ஃப் கிட்ட. அவங்க நான் வந்து இப்போ கூலி வேலைக்கு போயிட்டா அவரை காப்பாற்றிட்டு இருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லை, எப்படிங்க? அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லை. என் குழந்தைக்கு அப்பா இல்லைங்கிற ஒரு குறை இல்லாமல் அவர் உயிரோடு மட்டும் இருந்தால் போதும், எப்படிங்க? என் பையனுக்கு அப்பா பொண்ணுக்கும் அப்பாங்கிற ஒருத்தர் உயிரோடு இருந்தால் போதும், நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், அவர் உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு தான் எங்களை கேட்டாங்க. அவர் எந்த நடக்கணும் எல்லா வேலையும் செய்யணும்லாம் விரும்பல. அது நடக்காட்டியும் பரவாயில்ல, படுக்கையாவது அவர் உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிச்சு. அப்போது நான் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொன்னேன், சரிங்கண்ணா இது முதல்ல கொடுங்க, முதல்ல அந்த வாமிட்டிங் சென்சஸ் அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏன்னா எதுவுமே ஏற்றுக்காத ஒருத்தருக்கு மற்றதெல்லாம் கொடுக்கவே முடியாது. ஸோ இதை கரைச்சி கொடுக்குற மாதிரி எல்லார்ஜினைன் அப்படிங்கிற ப்ராடக்ட்டும் அலுவேராங்கிற சோத்து கத்தாழை கேப்சூலை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் கரைச்சி, ஏன்னா கேப்சூலாக ஒரு நாள் முழுக முடியாது, ரிமூவ் பண்ணிட்டு அந்த தண்ணியிலே கரைச்சி கொடுங்க. ஃபஸ்ட்டு அந்த டைஜஷன் ட்ராக் கரெக்ட் ஆச்சுன்னா அப்புறம் மற்றது பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. அப்போது அது கொடுத்து அவருக்கு வந்து அடுத்த ஒரு 2 நாள் 3 நாளில் அவர் உணவு சாப்பிட்ற அளவுக்கு ஃபீட் பண்ண அக்செப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த வாமிட்டிங் சென்சஸ் எல்லாம் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஒமேகா 3 அந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸு அப்புறம் ப்ரோட்டீனு இதெல்லாமே கொடுத்தோம். ஆக்சுவலாக ப்ரோட்டீன் வந்து அவர் பாடிக்கு எகைன்ஸ்ட், ஏன்னா ப்ரோட்டீன் தான் அவர் மசில்ஸ் பூரா
இருக்காது. புரோட்டீனை பூரா கிடைச்சாலே எடுத்துருங்கிறது பாடியோட சிஸ்டம். அதனால தான் ஒரு சதையெல்லாம் கரைஞ்சு போச்சு, புரியுதுங்களா? சதை கரைஞ்சு போன ஒரு உடல் அப்படிங்கிற மாதிரி, ரைட்டுங்களா? அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளோட புரோட்டீன் இது வந்து நம்மளுக்கு வந்து பிளான்ட் கண்டென்ட் புரோட்டீன், சரிங்களா? ஐசோலேட்டட் ஃபார்மில் இருக்கிறதுனால ஈஸியாக ஜீரணமாகிற தன்மையில் இருக்குது, புரியுதுங்களா? அப்போது அந்த இதையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து உணவு கன்சியூம் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆனார். அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்கார வச்சு உட்காந்துக்கிற கண்டிஷனுக்கு வந்தார். அப்புறம் பேசுறதுக்கு ஆரம்பித்தார். இப்போ வாக்கிங் ஸ்டிக்கர் வச்சு நடக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டு, சரிங்களா? அவர் இண்டிவிஜுவலாக அவர் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பாத்ரூமுக்கு ஸ்டிக் வச்சு நடந்து போகிறார், அந்த வாக்கர் வச்சு போய்க்கிறார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் படுத்துட்டு இருந்தா உடம்பு வலிச்சதுன்னா கத்துன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ரோட்டில் வரவங்க ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் புரட்டி போடுவாங்க, நகர்த்தி படிக்க வைப்பாங்க. ஒரே இதில் படுத்துருந்தா அந்த கிடப்புங்கிற மாதிரி ஆயிருங்கிறதுனால, சரிங்களா? அப்போ அவரால் அவர் கையெழுத்துக்கு வைக்க முடியாது. அந்த கண்டிஷனில் இருந்தவர் இப்போ ஓரளவுக்கு வாக்கர் ஸ்டிச் வச்சு நடக்கிற அளவுக்கு ரெடி ஆகிக்கிறாரு, சரிங்களா? ஆனால் மூலமாக நடப்பார், இப்படி தான் நடப்பார். ஆனால் இப்போ சாப்பாடு ஒரு நாளைக்கு 8 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு முடியாது. வளர்ச்சிங்களும் முடிச்சியா வளர்ச்சி. ஸோ அதுக்கு அந்த பொருளை தயாரித்து கொடுத்த நம்ம நிறுவனத்துக்கு முதல்ல பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜை விட ஒரு சிவியரான ஸ்டேஜ் யாருக்குமே இருக்காது, கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்க முடியுமா? முடியாது. இந்த ஸ்டேஜில் இருக்கிற வேலை செய்யுதுன்னா நம்மளுக்கெல்லாம் அதை விட கண்டிஷன் நல்லா தானே இருக்கிறோம். அப்போ இந்த பொருள் நம்மளுக்கு வேலை செய்யுமா?